Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்றால், விசுவாசம் எப்படியாப்பட்டது, மூட நம்பிக்கை எப்படியாப்பட்டது என்று சொல்லி இதனால் நம்ம தியானிக்கலாம் அன்பார்களே. வசனம் சொல்லப்படுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம பார்த்தால், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுது அன்பர்களே. அதாவது விசுவாசமானது ஒன்று இருக்கிறது, அதை நம்ம நம்பி உறுதிப்படுத்திக் கொள்கிறோமே அன்பார்களே, அதுதான் விசுவாசம். அடுத்து ஒன்று இருக்கிறது ஆனால் அதை காண முடியல, அதை நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா, அதுதான் விசுவாசம் அன்பர்களே. அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ஆனால் மூட நம்பிக்கை எப்படியாப்பட்டது என்று நம்ம பார்த்தால், ஒன்று இல்லாததே நம்ம நினைச்சு கொள்கிறோம் இல்லையா, அதுதான் மூட நம்பிக்கை அன்பர்களே. அதாவது ஒன்று இருக்கிறது, அதை காண முடியல, ஆனா அதன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம் இல்லையா, அதுதான் விசுவாசமும் தேவ நம்பிக்கையுமா இருக்குது அன்பார்களே. இதுவரைக்கும் நம்ம தேவனையும் நம்ம பார்க்கல, தேவ ராஜ்யத்தையும் நம்ம பார்க்கல அன்பானவர்களே. ஆனால் தேவனும் இருக்கிறார், தேவ ராஜ்யமும் இருக்குது என்று சொல்லி நம்ம நம்புறோம் இல்லையா, அதுதான் விசுவாசம் அன்பார்களே. அது போலதான் பைபிள்ல ஒருத்தர் காணாததை அவர் விசுவாசித்திருக்கிறாரு, காணாததை கண்டு அவர் மகிழ்ந்து இன்னும் அவர் விசுவாசிக்கிறார் நம்மளே. அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம பார்த்தால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது நண்பர்களே. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்கு என்ன பார்த்தால், உன் சந்ததியை இவ்வளவாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்படுது. ஆபிரகாம் சந்ததியில வரப்போகிற கிறிஸ்துவ பற்றின அந்த வாக்குத்தத்தம், அது ஆபிரகாம் விசுவாசிக்கிற நண்பர்களே. அடுத்து பாருங்க, காணாதது ஆபிரகாம் கண்டு அவர் விசுவாசிக்கிறார். எப்படி பார்த்தால், அதன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்ல வசனம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதை பார்த்ததுனால தான் அவங்க அதுக்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுது நண்பர்களே. இது எல்லாமே நடந்தது தேவன் சொன்ன அந்த வாக்கு, அந்த வார்த்தையினால தான் அவங்க அது விசுவாசத்தினால ஆபிரகாம் சந்தையில் வரப்போற கிறிஸ்துவை பற்றதும் அதையும் விசுவாசிக்கிறாரு. தேவன் உண்டாக்கின அந்த தேவ ராஜ்யத்தையும் ஆபிரகாம் கண்டு அதை மகிழ்ந்து அதுக்காக அவர் காத்திருந்தார் நம்ம சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுது நண்பர்களே. அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம் முன்னேற்ற பாதையிலும் சந்தோஷமாக நம்ம முன்னேற வேண்டும் என்றால், சந்தோஷமாக நம்ம வாழ வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவ ராஜ்யம் இருக்குது, தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். கரெக்ட். அது எப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும் என்றால், தேவ வார்த்தையினால் மட்டும்தான் அன்பார்களே. அதன் வசனம் சொல்லப்படுது 1 யோவான் 2:25 சொல்லப்படுது, நித்திய ஜீவன் அளிப்பதே நான் அவர்கள் செய்த வாக்குத்தத்தம் என்றார் நண்பர்களே. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போதோ தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் நம்ம பார்த்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த உலகத்துல நம் ஜெயமோட வாழ தேவ வார்த்தையை நம்ம காத்து கொண்டிருப்போம். தேவ வார்த்தையை நம்ம பார்ப்போம், தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் நம்ம கண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா நண்பர்களே. ஆகையால் தேவ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் நண்பர்களே. ஆமேன்.